அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி ஈவினிங் ரீசனிங் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி ரீசனிங்ஸில் நம்பர்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, மோட்டிவேஷனோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னும் குரூப் 1க்கு குரூப் 4க்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாேருக்கும் எக்ஸாம் நெருங்க பயம் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கான குவாட்ஸ் என்னென்னா, இது ஒரு பிரபலமான ஒரு சயின்டிஸ்ட் சொன்னது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடம் சிறப்பான தனித்திறமை அப்படின்னு எதுவும் இல்லை, என்னிடம் இருக்கிறது ஆர்வம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆர்வம் இருந்தால் எல்லாமே பாசிபிளுங்க. இப்போ மேக்ஸ் படிக்கிற ரீசனிங் பெரிய சுமையாக பார்த்தோன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வர்றது பேர் தான் ஆர்வம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வரும். ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது, டவுன் ஆகிட மாட்டீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும்போது எல்லாமே பாசிபிளாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அப்போ ஐன்ஸ்டீனுக்கு அவருக்கு அந்த சயின்ஸில் வந்த இன்ட்ரெஸ்ட், ஃபிசிக்ஸில் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு இன்றைக்கி அவரை பற்றி படிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கு காரணம் அவரோட ஆர்வம். ஸோ நீங்களும் ஆர்வத்தோட செல்ஃப் பிலீஃபோடு படிங்க. கண்டிப்பாக ஆஃபீஸர்ஸ் ஆகிடலாம். நம்ம ஃபஸ்ட் போகலாமா? பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி ராங் நம்பர் இந்த சீரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறான எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3, 8, 15, 24, 34, 48, 63ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எடுத்தோடனே நம்ம என்ன பார்ப்போம்? எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இது நிறையா வீடியோ, 10th வீடியோ. அப்படி பார்க்கும்போது சிலதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், சிலது ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5 இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 7. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 9. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் 24லேருந்து 34 எவ்வளோ? 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு எல்லாமே 5, 7, 9 அப்படின்ற ஒற்றைப்படையில் வந்துச்சு. 10 மட்டும் பார்த்திங்கன்னா இரட்டைப்படையில் வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல 11ன்னு வரணும். இதுக்கு இடையில இருக்க ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 11ன்னு வரும். அப்போ இங்கே இருக்க வேல்யூ 35ன்னு இருக்கும். 35லேருந்து 48 பார்த்திங்கன்னா 13ன்னு வரும். 48லேருந்து 63 பார்த்திங்கன்னா 15ன்னு வருது. இப்போ கரெக்டாக வருதா? இந்த இடத்துல 35ன்னு இருக்கும்போது இந்த வேல்யூ கரெக்டாக ஒற்றைப்படையாக போயிட்டுருக்கு. இங்கே இரட்டைப்படையில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் தவறான எண் என்னவாக இருக்கும்? 34, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கிட்டாங்க. அது என்ன மெத்தடில் வந்திருக்கு? நம்மளுக்கு ரேஷியோ மெத்தடில் வந்திருக்கு. அது ரொம்ப பார்க்க வேண்டியது முக்கியம். ரேஷியோ மெத்தடில் வந்திருக்கு. அப்போ அதை எப்படி எழுதணும்னா, நம்ம ரேஷியோ போர்ஷன் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஏவும் டியும் ஈக்குவல், பியும் சி ஈக்குவல். எப்படின்னா ஏடி ஈக்குவல் பிசி, பி இன்ட்டு சி. அப்போ ஏ வேல்யூ என்ன? 4, டியோட வேல்யூ என்ன? எக்ஸு, பி இன்ட்டு சி என்ன? 13 × 64. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 4 போகும்போது நம்மளுக்கு டிவைடில் போகும். டிவைடில் போய் இதை நம்ம 2 டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, எக்ஸோட வேல்யூ 208ன்னு கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்கோ? ஆப்ஷன் சி. இதுதான் மெத்தடு. ரேஷியோவில் கொடுத்துட்டாங்கன்னா ஏவும் டியும் ஈக்குவல், பியும் சியும் ஈக்குவல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம். இதே மாதிரி தான் ரேஷியோவில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஏவும் டிவும் ஈக்குவல், பியும் சியும் ஈக்குவல். ரேஷியோவில் வந்தால் மட்டும் அப்படின்றப்போ ஏடி ஈக்குவல் பிசின்னு எழுதுவோமா? அப்போது ஏவோட வேல்யூ தெரியாது, டியோடது 63. அடுத்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ 45 × சியோட வேல்யூ 35. அப்போது எக்ஸ் மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் 63 போச்சுன்னா நம்மளுக்கு டிவைடில் போகும். அப்போது டிவைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி ஆட் நம்பர் பேர் அப்படின்னு இருக்காங்க. தொடர்பற்ற எண் இணையை காண்க. இந்த கீழே இருக்க இணையில் ஏதாவது தொடர்பு இல்லாமல் இருக்கா அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23, 29. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பர்ஸால் தான். சேம் நம்பர் மீன் 23, 23ஆல் தான் அடிக்க முடியும். 29, 29ஆல் தான் அடிக்க முடியும். அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. 1ஆல் அடிக்கலாம், இல்லை அதே நம்பரால் அடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இது ஒரு பகா எண். 13 அப்படி தான், 17 அப்படி தான். இங்கே பார்த்திங்கன்னா 19 அப்படி தான். ஆனால் 25 அப்படி கிடையாது. 25 1ஆலே அடிக்கலாம், 5ஆலே அடிக்கலாம், 25ஆலேயும் அடிக்கலாம். அப்போ 3 வருது. அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. 3 பார்த்திங்கன்னா 3, 5 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர்.
அப்போ ஆப்ஷனில் எது தப்பாக இருக்குது? ஆப்ஷன் பி கொஞ்சம் தொடர்பற்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குது? 1, 3, 6, 10. இங்கே வந்து கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க, நம்ம டேஸ் போட்டுக்கலாம். 21, 28. எடுத்தோடனே நம்ம என்ன பார்ப்போம்? டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இங்கே எதுக்கு 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3க்கும் 6க்கும் 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 6க்கும் 10க்கும் 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது 2, 3, 4ன்னு கண்டினியூ ஆகிட்டே வருது. அப்போது 4க்கும் அடுத்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? 5 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 10 கூட 5 கூடனா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? 15ன்னு வேல்யூ வரும். ஆனால் அடுத்து அதே கன்டினியூ ஆகுதான்னு பார்க்குமா? 15லேருந்து 21க்கு எவ்வளோ? 6 வேல்யூஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். 21லேருந்து 28க்கு 7. ஓகே, அப்போது 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி கன்டினியூஸாக வருதா? அப்போது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. 10 5 கூட்டினா அதுக்கடுத்து 10க்கும் 5ம் அதுக்கடுத்து இருக்க வேல்யூ 15. ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் 15. அவ்வளோதாங்க, இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி டெய்லி ரீசனிங் பார்த்துட்ருக்கோம். நம்பர் சீரீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10 வீடியோக்கு மேலே போயிடுச்சு. எல்லா வீடியோவும் கன்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவைஸ் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.